அப்போஸ்தலர் ஆகிய பவுல் அவர் வந்து அந்த படகுல டிராவல் பண்ணும்போது அவர் சொல்றாரு, போகாதீங்க, போனீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த படகுல இருக்கிறவர்கள் அந்த படகு எடுத்துட்டு அவங்க போறாங்க. அப்ப என்ன நடக்குது? போட் எல்லாம் உடைஞ்சு போயிடுது. உடைஞ்சு அவங்க ஒரு கரைக்கு திரும்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து பாத்தீங்கன்னா பவுலுடைய கையை அப்படியே கவ்விடுது. அப்ப என்ன சொல்றாங்க? ஐயோ, இவன் பிசாசு பிடிச்சவன், இவனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது அப்படின்றாங்க. அதே சமயம் அந்த பாம்பு கடிச்சு அவர் ஒண்ணுமே ஆகல. அப்ப அப்படியே அவர் உதறி போடுறாரு, ஒண்ணுமே ஆகல. அப்ப என்ன சொல்றாங்க? இவர் தான் கடவுள் அப்படின்றாங்க. சோ இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் அநேக தரம் நல்லது செய்யும் பொழுது நாம் நல்லவர்களாகவும், கெட்டது நம்ம செய்யாத போது கூட அவங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்துச்சுன்னா நம்மள கெட்டவர்களாகவும் அவங்க யோசிப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பவுல் எப்படி அந்த பாம்பை தூக்கி அப்படியே உதறி வீசினார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் எல்லா தீமைகளையும் உதறி வீசிவிட்டு அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, இது எதுவுமே பொருட்படுத்தாம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறது, இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட்டா இருக்கணும். ஏன்னா மற்றவர்களை குறித்து இவங்க இப்படிதான் இவங்க அப்படிதான் பேசுறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்டல் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து பிசாசு பிடித்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்படிப்பட்டவர்களால பாத்தீங்கன்னா அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, மத்தவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஜெபிக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவங்க மேல இருக்கிற தீமைகள் உங்களை அட்டாக் பண்ணும். சோ உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென்.